பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் வாழ்க்கையில் எல்லாமே தடையாய் காணப்பட்டு கிடக்கிறதே. எதை நான் மேற்கொண்டாலும், எதை நான் செய்தாலும் எல்லாம் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கிறதே. என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது இந்த தடைகள் மாறும் என்று தேவ சமூகத்தில் காத்து கிடக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் அந்த குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், தடைகளை உடைத்து போடுகிற நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன். அந்த தடைகளை உடைத்து உங்களுக்கு நான் ஜெயத்தை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்கள் குடும்பங்களுக்கு முன்னணியில் நடந்து போவேன். நான் நடந்து போகும்போது எப்பேற்பட்ட தடைகளாய் இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தெறிகிறதற்கு நான் சித்தமுள்ள தகப்பனாய் இன்றைக்கும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேக தடைகளோடு இருக்கிறார்கள். என் வாழ்க்கையில் இந்த தடை எப்பொழுது விலகும்? கடன் என்கிற ஒரு தடை, வியாதி ஒரு தடையாய் இருக்கிறது, பிரச்சனை ஒரு தடையாய் இருக்கிறது, போராட்டம் ஒரு தடையாய் இருக்கிறது, காயம் ஒரு தடையாய் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல சூழ்நிலைமைகளில் அநேக தடைகளை மேற்கொண்டு இருக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் உங்கள் முன்னணியில் நடந்து போவேன். உங்களுக்கு விரோதமாய் மதில் கட்டி வைத்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் சவாலின் ஆவிகள் எதிர்கொண்டு வரலாம், உங்களுக்கு விரோதமாய் குடும்பத்தார் எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் அநேக சத்துருக்கள் எழும்பி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் முன்னணியில் நடந்து போவேன். நான் நடந்து போகும்போது அது எப்பேற்பட்ட கிரியைகளாய் இருந்தாலும் அத்தனை கிரியைகளையும் நான் உடைத்தெறிந்துவிட்டு உனக்குண்டான ஒரு வழியை திறந்து தருவதற்கு நான் என்றைக்கும் சித்தமுள்ள தகப்பனாய் நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக ஒரு செங்கடல் தடையாய் நின்றது, எரிகோ ஒரு தடையாய் நின்றது, யோர்தான் ஒரு தடையாய் நின்றது. இப்படி பல தடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நின்ற போதெல்லாம் கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து எறிந்து அவர்களுக்கு பாதையை உண்டு பண்ணி, என் ஜனங்கள் வெட்டாந்தரை வழியாய் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் பாதையை உருவாக்கி கொடுத்தாரேயானால் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார், எனக்கு பாதை தெரியலையே, நான் எந்த பாதையில் போனோம், என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர் யார், என்னுடைய வாழ்க்கை இருளுக்குள் போய்கொண்டிருக்கிறதே, நான் செய்கிற காரியம் எல்லாம் தோற்று போய் கிடக்கிறது, எல்லாம் தடையாய் நிற்கிறது, எப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் உண்டாகும் என்று சொல்லி அநேகர் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வந்து அமர்ந்திரு, என்னுடைய பாதபடியில் வந்து அமர்ந்திரு, நான் உன் தடைகளை உடைத்து நான் உன்னை வழிநடத்தி செல்வேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மோசே சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக கடந்து போகட்டும், ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நான் பார்த்து கொண்டு அந்த அடிச்சுவடை பார்த்து
கொண்டு இந்த தேவ ஜனத்தை நான் வழிநடத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. நான் மாம்சத்தில் இருக்கிறவன், எனக்குள்ளாடி பயம் உண்டு, எனக்குள்ளாடி பலவீனம் உண்டு. இந்த காரியங்களை பார்க்கும்போது, சத்ருவினுடைய அதிகாரத்தின் சத்தங்களை பார்க்கும்போது, அந்த போர்களை பார்க்கும்போது என்னால் போரிட முடியாது, என்னால் ஜெயிக்க முடியாது. ஆனால் என்னை உருவாக்கினவர் ஒருவர் உண்டு, அவர் எனக்கு முன்னே நடந்து போவாரே. ஆனால் நான் பயப்பட மாட்டேன், நான் திகைஞ்சு போய் நிற்க மாட்டேன், எனக்குள்ளாடி கலக்கம் வருவதில்லை. நான் அந்த தடைகளை எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து விட்டு கர்த்தர் எனக்கு காண்பிக்கிற இடத்துல போய் நான் சேர்வதற்கு அது ஏதுவாய் அமையுமே என்று தேவனை நோக்கி அவன் கேட்ட போதெல்லாம் கர்த்தர் அவனுக்குண்டான வாசலை திறந்து கொடுத்தது போல ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய வாசல்கள் திறக்கப்படும், உங்களுடைய தடைகள் மாற்றப்படும், உங்களுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு ஜெயத்தை தருவேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் நீர் மாற்றி விட்டதற்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று எத்தனை பேர் மார்பு தட்டி சொல்ல முடியும்? எத்தனையோ தடைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததல்லவோ, அத்தனை தடைகளையும் ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் அல்லவோ. நீ கேட்கும் போதெல்லாம் கர்த்தர் உன் சமூகத்தில் வந்து உன்னுடைய தடைகளை எல்லாம் மாற்றி கொடுத்த தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் தடைகளை உடைத்தெறிவேன், இனி அந்த தடைகள் உன் வாழ்க்கையில் வருவது இல்லை என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்ற அழகான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தையை தந்த நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கர்த்தர் மாற்றி போடணும். ஆவியானவர் அந்த குடும்பங்களுக்கு முன்பாக நடந்து போகணும். இருளின் அதிகாரங்கள் விலகணும். கடன் பாரங்களை மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி என்கிற தடையை கர்த்தர் மாற்றி கொடுக்கணும். பொருளாதார சீர்கேடு என்கிற தடையை கர்த்தர் மாற்றி கொடுக்கணும். பிள்ளைகளுடைய காரியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் கர்த்தர் மாற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தி வந்தவர் இனியும் நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எந்த இடத்திலேயும் தடை வந்திருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போகாதபடிக்கு தடைகளை உடைத்தருகிறவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாங்கள் விசுவாசித்து நடக்கும் போதே அந்த தடைகள் அத்தனையும் கர்த்தர் மாற்றிவிட்டு எங்களுக்காக ஜெயத்தை தந்து விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தினவர் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.